ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ. இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ரெசிபி சொல்லலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது சாம்பார் சாதம். இது வந்து கர்நாடகாவோட ஸ்பெஷல் பிசிபெலபாத்துன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். சாம்பார் சாதம், நம்ம சாம்பாரும் சாதமும் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இதுக்கு வந்து அரிசி பருப்பு அளந்து வச்சுருக்கேன். 150 கிராம் கப்பில் 1.5 கப்பு அரிசியும் 1/2 கப்பு பருப்பும் வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் இதில் போடக்கூடிய கேரட்டு, கொஞ்சமாக மாங்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் பூசணிக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக போடும்போது காய் வேகவும் லேட் ஆகும். அதே நேரம் காயை எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. சின்ன சின்னதாக இருந்ததுன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு நம்ம யூஸ்வலாக என்ன போடுவோமோ அதே தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குட்டி 1/4 டீஸ்பூன் இதில் வந்து 5 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடியும் அதே மாதிரி தான். நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், ஒரு அளவுக்கு காரம் கூட சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்ச தண்ணியை கீழே வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதில் குக்கரில் வந்து இது ஒரு 1 pot ரைஸ் மாதிரி தான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் வந்து ஊற வச்ச அரிசி பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், புளி தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாமே போட்டுற போகிறீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாமே இதில் எதுவும் வதக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிபெலபாத் அப்படின்னு சொல்கிற அந்த கர்நாடகா டிஷ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாலா வந்து அந்த நேரம் வறுத்து அரைப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறமா வந்து துருவின தேங்காய் எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சி செய்வாங்க. இது வந்து சிம்பிள் மெத்தடாக நம்ம பண்ணுற சாம்பார் சாதம். இது ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸில் போட்டப்பே வந்து ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது பிசிபெலபாத் கிடையாது, நம்ம ஊர் சாம்பார் சாதம். ஆமாம், இது நம்ம ஊர் சாம்பார் சாதம் தான். இதுக்கு வேண்டிய அளவு உப்பு போட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக சூடு ஏறின உடனேயே உங்களுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட்டு தெரியும். லைட்டாக சூடு ஏறினதும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. பார்த்துட்டு அப்படி பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகமும் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதே தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் பண்ணுறதை விட ஒன்றா பண்ணிடுறோம், அவ்வளோதான். சாம்பார் பொடி மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதனால் அதை போட்டிருக்கேன். வேறு எதுவுமே இதில் போட வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை சாம்பார் பொடி யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் சாம்பாருக்கு என்னெல்லாம் மசாலா போடுவீங்களோ அதை அப்படியே இதில் போடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம வச்சிட போகிறோம். அது மூடுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது கண்டிப்பாக போடுங்க. இது கண்டிப்பாக போடும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் வெந்து வரும். அதே நேரத்தில் அந்த நெய் எண்ணெய் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த நெய்யோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் அதில் இறங்கும். சைடில் வந்து லஞ்சுக்கு வந்து முட்டை வந்து வேக வைக்க போகிறேன். ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் வந்து காலையிலேயே வந்து வேகமாக செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப என்ன சொல்ல அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். அதனால் இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் புருஷவாக்கத்துக்கு வந்து கிளம்பணும். அங்கே தான் வந்து நாங்கள் ஆல்ரெடி இருந்தோம், உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டாளுங்க எல்லாருமே அங்கே தான் இன்னும் இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கோம். ஸோ அதனால் அங்கே போகணும். அது போகிறோம், செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. எப்போது ஒரு நேரம் நான் போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். எப்போவுமே இல்லை, எப்போவாது நான் எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி. அதனால் சரி இன்றைக்கி வந்து சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் சேர்ப்பேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கை இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வெட்டுவோம்ல, அந்த மாதிரி முதல்ல வந்து ஸ்லைஸாக கொண்டு வந்து அப்புறம் நீட்டாக வெட்டி அதை வந்து பொடியாக இந்த மாதிரி க்யூப்ஸ் ஆக்கிடுங்க. இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து சும்மா போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை தாளித்து விட போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இந்த குக்கர் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரணும். நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரணும் சாப்பாடு. அதாவது வந்து ரொம்பவும் குழையக்கூடாது, லைட்டாக குழஞ்ச மாதிரி வரணும். இதில் எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே இதில் சேர்த்துற போகிறோம். இதில் லேசாக உப்பு மட்டும் தூவி நல்லா வதக்கணும். இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் இப்போ போடக்கூடாது. லேசாக உப்பு மட்டும் தூவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா முக்கால்வாசி அது வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் மசாலா சேர்க்க போகிறோம். ஏன்னா மசாலா போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நீங்கள் இறக்கிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா கருகி போயிடும், மொத்தமாக கருகி அது ஒரு மாதிரி ரொம்ப டார்க் கலராக போய் டேஸ்ட்டே மாறிடும்.
இது வந்து மீடியம் ஃப்ளேமாகவே வச்சு அப்பப்போ வதக்கி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னா நீங்கள் வேக வச்சு செய்யலாம். இப்போ முக்கால்வாசி இது வெந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா உடனே சிம்மில் வச்சிடணும் அடுப்பு, இல்லைன்னா கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா எல்லா பீஸ்லேயும் உருளைக்கிழங்கு பீஸ்லேயும் படுற மாதிரி பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கையில் 5 விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ இதை திறந்து பார்த்தோன்னா சாம்பார் சாதம் வந்து நல்லா ரெடி. உருளைக்கிழங்கு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ நான் வந்து பெரட்டி விட்டுட்ருக்கேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு நீங்கள் பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பாக வரும். அது வந்து இந்த சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அது நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். அப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். திரும்ப நெய் கொஞ்சம் விடணும், அப்போ தான் இந்த சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு இடையில இது வந்து ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. நான் அது தாளிக்க போயிட்டு வர கேப்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த அளவு கூட மாற விட மாட்டேன், இதுக்கு முன்னாடியே எடுத்துடுவேன். அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ இது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு என்னெல்லாம் போட்டு தாளிப்போமோ திரும்ப அதே தான். கடுகு, வெந்தயம், ரொம்ப கொஞ்சமாக ஒரு 4 இல்லை 5 சீரகம், அவ்வளோதான். இதெல்லாம் வாசனைக்கு போடுறது தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வடகம் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறீங்கன்னா வெறும் வடகம் மட்டும் போட்டு கூட தாளிக்கலாம். பட் இந்த சாம்பார் சாதத்துக்கு இது எல்லாமே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா. உங்களுக்கு வந்து காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லா அந்த விதையெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு தோலை மட்டும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வாசனை கொடுக்கும், அதுக்காக தான். இதை நல்லா பொரிஞ்ச அப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பாட்டில் கொட்டி அந்த தாளிச்சதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக எடுத்துடலாம் நம்ம. அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொத்தமல்லி வந்து எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி அது சாப்பாடு வந்து நீங்கள் அரிசி வைக்கும் போதே அதிலே போட்டுருங்க. போட்டிங்கன்னா நல்லா அதோட ஃப்ளேவர் இறங்கி ஸ்மெல் சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முட்டையும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு ரெடி, சாம்பார் சாதம் ரெடி. இது எல்லாத்தையும் பார்சல் கட்டிட்டு நான் எங்கள் ஏரியா கிளம்ப போகிறேன். போகிற வழியில் காட்டுறேன். அந்த கிருஷ்ணா ஸ்டோருக்கு அப்புறமா வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த ஸ்ட்ரீட் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஜீவனையும் காணும். இதான் வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு. வீடு வந்து கொஞ்சம் கசகசன்னு கலைஞ்சி இருக்குது. அது மைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஹெல்ப்புக்கு வரவங்க வந்தால் அவங்க ஹெல்ப்போட தான் நாங்கள் வந்து ரெடி பண்ண முடியும், க்ளீன் பண்ண முடியும். அவங்க வந்து இன்றைக்கி வரல, லீவு. நாளைக்கு அவங்க வந்து அதை பண்ண முடியும். இப்போ வந்து நாங்கள் லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ லன்ச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோம். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் வீடியோ. நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். இதில் வந்து நீங்கள் வந்து எங்கள் வீட்டு சைட்லலாம் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, கிறிஸ்டியன் என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.
சரி, கடைசி